இனிய வணக்கம். இன்றைய குறளாக அலர் அறிவுறுத்தல் என்ற 115வது அதிகாரத்திலே 3வது குறள், 1143வது திருக்குறள். உறாதோ ஊரறிந்த கவ்வை, அதனை பெறாதோ பெற்றன்ன நீர்த்து என்ற அருமையான திருக்குறள். உறாதோ ஊரறிந்த கவ்வை. கவ்வைன்னா நம்ம அப்பவே சொன்னோம், அலர் தூற்றல், பழி தூற்றல், இருவரை பற்றி ஊரார் அவங்க ஒன்று கூடி இந்த மாதிரி அப்படின்னு பேசுகிற அனைத்துமே நம்ம அலர் அறிவுறுத்தல், அதுக்கு கவ்வை என்று பொருளும் உண்டு. இதை பற்றி ஊரில் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது களவியலில் இது ஒரு கடைசி குறளாகவும் எண்ணப்படுகிறது அந்த அதிகாரம். அப்போது இவங்க சொல்கிற பழிச்சொல்லாம் அர்த்தமற்றதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு இவங்க எங்களை பற்றி பேசுகிறாங்களே, இது நியாயமா, பொருத்தமானதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பொருத்தமானது தான், உண்மை எங்களுக்குள்ள காதல் இருக்குது, அதை பற்றி தானே இவங்க பேசுகிறாங்க, இதில் என்ன தவறு இருக்குது இல்லையா? இதில் ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் இல்லையே, நியாயம்தானே. ஊராதோ ஊரறிந்த கவ்வை, அதனை பெறாது பெற்ற நெறி. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, இது பொருத்தமான பேச்சு தான். இந்த மாதிரி இவங்க பேசுறது தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, பெற முடியாத என் தலைவியை பெறுவதற்கு உதவியது. ஏன்னா மீட்க முடியல அவளை, அதுதானே மடல் ஏறணும் நான். இப்போ எங்கள் ஊரில் இந்த மாதிரி பேசும்போது இதான் களவியலில் கடைசி இது. அதனால தான் தலைவன் சொல்கிறான், பேசுங்க 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 பேசுங்க, இப்படி பேச 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 தான் எனக்கு என்னுடைய ஆருயிர் தலைவியை நான் பெறுவதற்கு, மீட்பதற்கு இது எனக்கு பேருதவியாக இருக்கும் என்று இந்த குறளை சொல்கிறான். உறாதோ ஊரறிந்த கவ்வை, அதனை பெறாது பெற்றன்ன நீர்த்து என்ற ஒரு அருமையான சொல்லாக்கத்தையும் இங்கு நம்மால் பார்க்க முடியுது. தன்மை, நீர்மை என்றால் தன்மை. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர என்று எழுதுவார் 34. அப்போ நீர்த்து என்ற அந்த தன்மை, அதைத்தான் இந்த தலைவன் இங்கு மகிழ்ச்சியாக சொல்லுகிறார். இவர்கள் எதிர்ப்பு நிலைகளை கூட ஆக்க நிலைகளாக உருவாக்கம் செய்யக்கூடிய காதல் வல்லமையை பெற்றவர்களாக இருவரும் திகழ்கின்றனர். இவர்கள் காதலிலே மடிந்து விடவில்லை, மாறாக காதல் இவர்களுக்கு வலிமையை தருகிறது, உரத்தை தருகிறது, எதிர்க்கும் திறனை தருகிறது, எதிரான சூழல்களையும் அணுக்கச் சூழலாக மாற்றக்கூடிய ஆக்கச்சக்தியை காதல் இவர்களுக்கு தந்து உதவுகிறது என்பதுதான் இந்த செய்தி என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.